சுதா, ஒரு பெரிய டிராவல்ல நம்ம முதலடி எடுத்து வச்சாச்சு. நீ எப்படி ஃபீல் பண்ற? ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. சினிமால ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே பாட்டுல ஜெயிக்கிற மாதிரி நம்ம ஷாப்பும் ஓவர் நைட்ல ஃபேமஸ் ஆயிடணும்டா. ஃபேமஸ் ஆயிடுச்சு. அப்புறம் அப்புறம் நம்ம ஷாப்போட நேமு இந்த சோஷியல் மீடியா மூலமா பெருசா ரீச் ஆகணும்டா. சென்னை முழுக்க நாம நம்ம பிரான்ச் ஆரம்பிக்கணும்டா. ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் அப்புறம் என்ன, கோடி கோடியா சம்பாதிக்கணும்டா. சம்பாரிச்சாச்சு. அப்புறம் அப்புறம் என்ன, காரு பங்களா அப்படின்னு பெருசா செட்டில் ஆகணும்டா. செட்டில் ஆயிட்ட. அப்புறம் என்ன? அப்புறம் என்ன, கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷன் குழந்தை குடும்பம்னு இப்படி நான் சந்தோஷமா வாழ்க்கை ஆரம்பிக்கணும்டா. டேய், என்னடா எதுவுமே பேச மாட்டேங்கிற? நீ ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே நடந்துரும் சுதா. அப்படி நடக்கணும்னா நீயும் எப்பவுமே இதே மாதிரி என் கூட இருக்கணும்டா. நீயே விரட்டி விட்டாலும் நான் போக மாட்டேன் சுதா. எப்பவும் உன் கூட தான் இருப்பேன். கடைசி வரைக்கும் உன் கூடயே இருப்பேன். தேங்க்ஸ்டா. இதான் நட்பு. செல்வம், அந்த காரை விடாதடா. அவனை ஃபாலோ பண்ணிட்டு போ சீக்கிரம். ஹே, வண்டியை விட்டு இறங்கு. என்னாச்சு சுதா? ஏன் காரை வழிமறிச்சு நிறுத்துற? ஓ, இந்த ஒண்ணு இல்லாதவன் பைக்ல இருந்து ஏன் காருக்கு மாறலான்னு முடிவு பண்ணிட்டியா? டேய், அடங்குடா. பெரிய இவன் மாதிரி பீத்திக்கிற. என் தங்கச்சி விஷயத்துல ஏற்கனவே நான் உன்னை வார்ன் பண்ணிருக்கேன். அதையும் மீறி அவ கூட பழகிட்டு இருக்க. பர்த்டே பார்ட்டின்னு போய் சொல்லி கூட்டிட்டு போய் நைட்டு 1 மணிக்கு அவளை டிராப் பண்ற. உன்னால வீட்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆச்சுன்னு தெரியுமா? வீட்டுல பிரச்சனை வெடிக்கணும்னு தான் நான் வேணும்னே அப்படி செஞ்சேன். தெரியும்டா, உன் கிரிமினல் புத்தி இப்படிதான் வேலை செய்யும்னு எனக்கு நல்லாவே தெரியும். சித்ராக்கு உன்னோட சுயரூபம் தெரியாது. அவ அப்பாவே உன்னை நம்பிட்டு இருக்கா. அதை யூஸ் பண்ணிட்டு தான் நீ கேம் ஆடிட்டு இருக்க. இங்க பாரு, உனக்கும் எனக்கும் செட் ஆகலன்னு தான் நான் டீசெண்டா ஒதுங்கிட்டேன். நீயும் அதே மாதிரி ஒதுங்கி போயிடு. என் தங்கச்சியை வச்சு என்ன கார்னர் பண்ணணும்னு நினைக்காத. உன் பிளே பாய் கேம் எல்லாம் இத்தோட நிறுத்திக்கோ. இல்லன்னு வச்சுக்கோயேன். என்ன பண்ணுவ? கொன்னுடுவியா? தேவைப்பட்டா அதையும் செய்வேண்டா. இங்க பாரு, சித்ராவை விட்டு விலகி போறதுதான் உனக்கு நல்லது. விட மாட்டேன்டி, விடவே மாட்டேன்டி. அவ கொஞ்சம் கொஞ்சமா என்ன நெருங்கி வரணும். என்னால அவளுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நீ பதறி துடிக்கணும். நீ அவளை கண்ட்ரோல் பண்ண போய் உங்களுக்குள்ள சண்டை வரணும்.